அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ரீசெண்டாக சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. என்ன டாக்குமெண்ட் வச்சிருந்தா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப், நம்ம இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அதை தான் நம்ம எல்லாரும் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம கிட்ட அது ஒரு விஷயம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம கிட்ட என்னென்ன கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இருக்குது, பாஸ்போர்ட். இது எல்லாருக்கிட்டையும் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு வராங்களோ ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அதை தாண்டி இந்த 4 விஷயங்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதை தான் எடுத்து காமிப்போம். இங்கே பாருங்க, என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாஸ்புக் இருக்குது, அதாவது பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து காமிப்போம். இதுதாங்க நான் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிப்போம். சடனாக வந்து இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே இல்லை, இது எல்லாமே வந்து அதோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஃப்ரெண்ட், அதோட பர்பஸ் வந்து டிஃப்ரெண்ட், அதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கார்டு அப்படிங்கிறது சொல்லிட்டு இது எதுவுமே வந்து சிட்டிசன்ஷிப்காக நம்ம ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இப்போ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன டாக்குமெண்ட், நம்ம இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் இருக்குது, அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம், எப்படி இந்த இஷ்யூ வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எஸ்ஐஆர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஸோ அங்கேயுமே டிஸ்பியூட் வந்து வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குல்ல. ஸோ அங்கேயுமே இந்த வேலிட் டாக்குமெண்ட் என்ன, மறுபடியும் எலக்டோரல் ரோலில் நான் என்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேலிட் டாக்குமெண்ட் என்ன ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட், நான் சிட்டிசன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் எடுக்கும்போது ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. பாஸ்போர்ட்டையும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆதார் கார்டையும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அங்கே இருந்தும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எப்படின்னா சிட்டிசன்ஷிப், அதாவது சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக இஷ்யூ கிரியேட் ஆகும்போது பாஸ்போர்ட், இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த இந்தியன் பாஸ்போர்ட்டை ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு நம்ம அகைன்ஸ்டா கேட்க ஆரம்பிக்கிறோம், இவங்க ஏன் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஏன் நம்ம அகைன்ஸ்டா அப்படி கொஸ்டின் பண்றோம் அப்படின்னா, எங்க பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் டாக்குமெண்ட் அண்ட் ஈஸியாகவும் வந்து பாஸ்போர்ட் இப்போ எடுக்க முடியாது, அதுக்கான ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகம். ஸோ பல வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூக்குள்ள லைன்ல நிற்க வேண்டியது இருக்குது. பட் இப்போதான் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸி டவுன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் நிறைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் வந்து போகும். வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்ல இந்த பர்சன்ஸ் வந்து இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு வேலிட் டாக்குமெண்ட் நம்ம கையில் கொடுக்குறாங்க. அண்ட் அப்படி கொடுக்கும்போது நேஷனாலிட்டி அப்படிங்கிற இடத்துல இந்தியன் அப்படிங்கிற ஒரு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் சீலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படின்னு வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வருது. அப்போ இது சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃப் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்றாங்க, ஏன் வந்து இந்த ஆக்ட் கீழே வந்து இதை வந்து நம்ம வந்து இது ஒரு ப்ரூஃபா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கும் ஒரு வேலிடான ரீசன் வந்து வைக்கிறாங்க. இப்படி பாஸ்போர்ட் கையில வச்சிருந்தாவே வந்து சிட்டிசன்ஷிப்னு எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, 1967 பாஸ்போர்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஆக்ட்ல ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. செக்ஷன் 6(2)A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியன் பாஸ்போர்ட், அதாவது அந்த அத்தாரிட்டிஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம். ஒரு சிட்டிசன் இல்லை, அந்த அப்ளிகண்ட் வந்து ஒரு சிட்டிசனா இல்லை அப்படின்னா பாஸ்போர்ட்டை வந்து நம்ம பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்ணலாம். அந்த செக்ஷன்ல வந்து சொல்லியிருக்குது. ஆனால் செக்ஷன் 20ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ல ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சுச்சுவேஷன்ல யூனியன் கவர்மெண்ட் நினைச்சா இந்தியன் சிட்டிசன் அல்லாத ஒரு பர்சனுக்கும் இந்த பாஸ்போர்ட்டை கொடுக்க முடியும், இந்த டிராவல் டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. இந்த பாஸ்போர்ட் ஃபுல்லாவே ரெகுலேட் பண்றது என்னன்னா இந்தியன் பாஸ்போர்ட் ஆக்ட் 1967. அதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதுல செக்ஷன்ஸ் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்தியன் சிட்டிசனா இல்லாதவங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் வந்து கொடுக்க மாட்டோம். அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ல ஸோ இந்தியன் சிட்டிசனா இல்லாத ஒரு பர்சனுக்கும் யூனியன் கவர்மெண்ட் நினைச்சா மே இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனாலதான் இப்போ பாஸ்போர்ட் வச்சிருந்தாலே சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத கிளியரா டிஃபைன் பண்றாங்க இந்த ஆக்ட்ல. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா பாஸ்போர்ட் வச்சிருந்தாலே நான் வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்இன்டர்பிரேட் வந்து கிரியேட் ஆயிரும்.
ஸோ அதுக்காக வந்து கிளியரா மென்ஷன் பண்றாங்க. ஸோ பாஸ்போர்ட் வச்சிருந்தா மட்டும் நீங்க இந்தியன் சிட்டிசனா ஆக முடியாது. ஏன்னா இந்தியன் சிட்டிசன் இல்லாத ஒரு டைம்ல இல்லாத ஒரு பர்சனுக்கும் இந்த டிராவல் டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்கலாம், யூனியன் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிளியரான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வந்து இந்த பாஸ்போர்ட் ஆக்ட் மூலயமா வந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம கிளைம் பண்ண முடியாது. பாஸ்போர்ட் வச்சிருந்தா சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் இந்தியாவில் எல்லாமே பேஸ்ட் ஆன் லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அந்த ப்ரொசீஜர் ப்ராப்பராக இருக்கும். அந்த லாவில் என்ன சொல்லியிருக்குதோ அதுபடி தான் நம்ம நடந்துக்க முடியும். அண்ட் ஒருத்தரை தண்டிக்கணும் அப்படின்னாலும் அதுபடி தான் தண்டிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு என்ன குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பராக அந்த லாவில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்பிரேஷன் உள்ள வரும். ஸோ இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது பாஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது பாஸ்போர்ட் ஆக்ட் 1967 என்ன மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து போயிட்டீங்க, இந்த பாஸ்போர்ட் கிட்ட சண்டை போட முடியாது. நான் பாஸ்போர்ட் வச்சிருந்தா எனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இதுதான் என்னோட ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட முடியாது. அப்படியே நம்ம அடுத்த விஷயங்கள் ஆதார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஆதார் சைடு வந்து போவோமே. அப்போ ஆதார் கார்டை வச்சிருந்தா வந்து நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்மளுக்கு இந்த பேர், இந்த ஆதார் அப்படிங்கிற அந்த பேர், அந்த ஆக்ட், அகைன் நான் சொன்னது மாதிரி ஒரு ஆக்ட் மூலயமா தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. இந்த ஆதார்ல இருக்கக்கூடிய ஆக்டை நம்ம தெளிவா படிச்சு பார்த்தோம் அப்படின்னாவே கிளியரா தெரிஞ்சிடும் இதுக்கும் சிட்டிசன்ஷிப்க்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆதார் ஆக்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பேரை பார்த்தோம்னாவே தெரியும். ஆதார் பிராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் சப்சிடிஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 2016. ஸோ ஆப்வியஸாக இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஒரு ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். அண்ட் ஆல்சோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடி ஸ்கீம்ஸ்க்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான் நம்மளும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரம் பேங்கிங்ல இருந்து குக்கிங் கேஸ்ல வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிம் கார்டு எடுக்கணும் அப்படின்னாலுமே வந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஆதார் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஸோ ஆதார் கார்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதார் ஆக்ட்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க எங்கேயுமே வந்து சிட்டிசன்ஷிப்க்கு இது ஒரு ப்ரூஃபா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவே கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஆதார் கிட்ட போயிட்டு சண்டை போடுறதும் வந்து நியாயமே கிடையாது. ஆதார் கார்டு வச்சிருந்தா நான் வந்து சிட்டிசன்ஷிப் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றதுல நியாயமே கிடையாது. இந்த ஆக்ட் மூலமா நம்மளுக்கு கிளியரா தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது, ஸோ இப்போ இந்தியன் சிட்டிசன் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கு ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது ஸோ அப்போ நான் ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறேன், ஓட்டர் ஐடி வச்சிருந்தா இதை ஒரு ப்ரூஃபா நீங்க எடுத்துப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது அங்கேயும் கிளியரா சொல்லப்படுது, ஓட்டர் ஐடி கார்டு வச்சிருந்தா மட்டுமே நீங்க வந்து இதை ஒரு ப்ரூஃபா எடுத்துக்க முடியாது. அதாவது கன்க்ளூசிவ் ப்ரூஃப், அதிகாரப்பூர்வமான ஒரு ப்ரூஃபா நான் எடுத்துக்க முடியாதுங்க. ஸோ சம்ஹவ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் கூட வந்து சொல்லியிருக்குது, சம்ஹவ் வந்து பாத்தீங்கன்னா இட் லைக் டு பி கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஓட்டர் ஐடி, ஓகே ஓட்டர் ஐடி வச்சிருக்குதா, ஸோ கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இந்த ஆக்ட் கீழே. ஸோ எலெக்ஷன் கமிஷன், ஸோ அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி, எலக்டோரல் அந்த போட்டோ ஐடென்டி கார்டு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸோ ஓட்டர் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வைக்கிறாங்க. ஸோ இதுல நான் இன்னெலிஜிபிளா ஆகிறேன் அப்படிங்கும்போது என்னால சிட்டிசன்ஷிப் எடுக்க முடியாதுன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த கிரைட்டீரியா எல்லாமே ஓட்டர் ஐடிக்கு தானே தவிர, ஸோ இதுல நான் இன்னெலிஜிபிளா இருக்கிறேன், ஓட்டர் ஐடிக்கு நான் இன்னெலிஜிபிளா இருக்கிறேன் அப்படின்னா என்னால சிட்டிசன்ஷிப்பும் எடுக்க முடியாது, சிட்டிசன்ஷிப்பும் நான் இன்னெலிஜிபிள் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லா வந்து இந்த ஆக்ட் மூலியமாவும் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு ஓட்டர் ஐடி இதை வந்து மேனேஜ் பண்றது, இதை வந்து ப்ராசஸ் பண்றது, இதோட ப்ரொசீஜர், இது எல்லாமே ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இது தனியா வருது. சிட்டிசன்ஷிப் அது தனி அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. அப்போ ஓட்டர் ஐடியும் வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஓட்டர் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட, ஓகேங்களா, ஸோ அதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது அங்கே கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வருது, இப்போ வந்து ஆதார் அதை வந்து கிளியரா டிஃபைன் பண்ணிடுச்சு, பாஸ்போர்ட் அதை கிளியரா அது டிஃபைன் பண்ணிக்கிச்சு. ஸோ அதுல இருந்து நம்ம எதுவுமே வந்து போயிட்டு கிளைம் பண்ண முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடின்னு பார்க்கும்போது இதுவும் ஆப்வியஸ்லா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ சிட்டிசனா இருந்தா ஓட்டு போட முடியும், எல்லா சிட்டிசனுக்கும் வந்து ஓட்டு போட உரிமை இருக்குது. இதோட ரிலேட்டடா என்ன வந்தாலும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை டிசைட் பண்ணிக்கும். எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ண அந்த எலிஜிபிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஸோ அது ஓட்டர் ஐடிக்கு மட்டும்தான், அதாவது சிட்டிசன்ஷிப்க்கு வந்து இல்லை, நான் இதுல இன்னெலிஜிபிளா ஆகுற ஒரே காரணத்துக்காக நான் வந்து சிட்டிசன்ஷிப்க்கும் வந்து இன்னெலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறதையெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. மற்ற கார்டுன்னு வரும்போது இப்போ என்ன நல்லா இருக்கலாம், நம்மளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும்போது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988. ஸோ அது லைக் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு உரிமை, அவ்வளோதான். உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கார்டு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பேன் கார்டுன்னு வரும்போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்.
இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டக்கூடிய ஒரு கார்டு. ஸோ அதை ஃபினான்ஷியல் பர்பஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்படி பார்க்கும்போது இதுதான் இந்த கார்டு. அப்போ பிரச்சனை அங்க வரும்போது சிட்டிசன்ஷிப்ல பிரச்சனை வருது. அப்ப இந்த சிட்டிசன்ஷிப்க்கு என்ன ஆக்ட் இருக்குன்னு வந்து பார்க்கும்போது இதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய ஆக்ட் தான் இப்போ இந்த சிட்டிசன்ஷிப்ல இவ்வளவு பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுது. அப்ப இதுக்குன்னு ஒரு ஆக்ட் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இது நம்ம ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த ஆக்ட் இந்த ஒரு விஷயத்துல தான் இவ்வளவு பிரச்சனை. இதுல இந்த பிரச்சனைக்காக தான் நம்ம வந்து பாஸ்போர்ட்டை டச் பண்றோம், ஆதாரை டச் பண்றோம், ஓட்டர் ஐடியை டச் பண்றோம். இதுல எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை கிரியேட் பண்ணும்போது எதுவுமே இல்லை, நீங்க இதெல்லாம் வச்சிருந்தாலும் வந்து சிட்டிசன்ஷிப்பா இருக்க முடியாது அப்படிங்கிறதே வந்து சொல்லிட்டாங்க. அப்ப இந்த சிட்டிசன்ஷிப் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல. இந்த ஆக்ட்ல தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை. அப்ப இந்த ஆக்ட் என்ன சொல்லுது? இந்த ஆக்ட் தான் சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்கணும், ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்து இருக்கணும். இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆக்ட்லயாவது வந்து ஒரு விஷயம் இருக்குதா, இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்குமே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா கூடிய இஷ்யூ எல்லாமே இந்த கான்ஸ்டிடியூஷன் கமெண்ட்ஸ் ஆகும்போது பிரச்சனை ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ்ல வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து இதை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கிளியரா வந்து கான்ஸ்டியூஷனும் சொல்லியிருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்மளோட பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இப்போ இந்த ஆக்ட்ல ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். பை பர்த், பை டிசென்ட், பை நேச்சுரலைசேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். ஸோ இந்த 5 கேட்டகரியில நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து எடுத்துக்க முடியும், ஒரு பர்சன் வந்து எடுத்துக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த நேச்சுரலைசேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த 2 கேட்டகரி இருக்கும் பார்த்தீங்களா? இந்த 2 கேட்டகரியில யார் ஒருத்தர் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிபிகேட்டை தான் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும், ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ மற்றவங்க பை பர்த்தில் வரவங்க, பை டிசென்ட்ல வரவங்க, அதுக்கப்புறம் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரியில் வரவங்க, இவங்க யாருக்கும் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. பட் இவங்க எல்லாம் சிட்டிசன் தான், சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். பட் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கிடையாது, சர்டிபிகேட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆக்ட்ல கொடுக்கல. அதுதான் இப்போ பிரச்சனையே. இந்த லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டார் ஆக்ட் போடும்போது அங்கே ஒரு கார்டை கொடுத்துட்றாங்க, ஆதார் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார்டை கொடுத்துட்றாங்க, பாஸ்போர்ட்டில் ஒரு ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போடும்போது ஸோ அது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி இந்த நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே வந்து ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டில் அதோட ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. அதுபடி அதோட வேலைங்களை அது செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டுக்கு கீழே ஒரு டாக்குமெண்ட் நம்மளுக்கு இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. சிட்டிசன்ஸ்க்கு வந்து ப்ரூஃப் காமிங்க அப்படிங்கும் போது நம்ம டக்குன்னு வந்து இந்த ப்ரூஃப் எடுத்து காமிக்க முடியும். இந்த ஆக்டுக்கு கீழே எனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எடுத்து காமிச்சிருக்க முடியும். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை இந்த ஆக்ட்ல, இந்த ப்ரொவிஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. இதுதான் இவ்வளோ பிரச்சனைக்காக, இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ், இவ்வளோ டிஸ்பியூட்டுக்கான ரீசனே. இப்போ வரைக்கும் இதுதான் நிலைமை. இப்போ இந்த ஆக்ட்ல கொடுத்துருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ இதை தாண்டி ஒரு டிஸ்பியூட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அது கோர்ட்டு தான் டிசைட் பண்ணிக்கும். அப்போ இந்தியாவில் வந்து ஒரு யூனிவர்சல் சிங்கிள் டாக்குமெண்ட் கிடைக்கலைங்க அப்படின்னா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உண்மையாலுமே வந்து இந்தியாவில் ஒரு யூனிவர்சல் ஒரு டாக்குமெண்ட் வந்து கிடையாது. ஸோ நம்ம எல்லாமே எதை ரிலே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா மற்ற விஷயங்களுக்காக என்ன ரிலே பண்ணியிருக்கணும், ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த ஆதார் கார்டாக இருக்கட்டும், லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், இல்லை பேன் கார்டாக இருக்கட்டும், நான் டேக்ஸ் கட்டுறேன் அப்படிங்கிறது காமிச்சிக்கலாம். அந்த நேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்த் சர்டிஃபிகேட்லாம் வந்து இருக்குது. அதுவுமே பர்த் ஆக்டில் வந்து இருக்குது, பர்த் அண்ட் டெத் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஆக்ட் மூலியமா தான் நம்ம சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நம்பி தான் நம்ம இப்போ இருக்கிறோமே தவிர சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அதுல எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே அதிகாரப்பூர்வமா மென்ஷன் பண்ணலை. இப்போ அதுதான் வந்து இங்க பிரச்சனையா இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சுக்கிறோம், இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கையில் இருக்குது, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு ஒன்று கொண்டு வரான், அதிகாரப்பூர்வமான ஒரு ப்ரூஃப் வந்து எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு வந்து கொண்டு வரான். அது இந்த டாக்குமெண்ட் நான் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை எப்படி வந்து சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று அமெண்ட்மெண்ட்டை போடணும். இந்த எக்ஸிஸ்டிங் ஆக்டில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு இந்த ப்ரூஃபை இனிமேல் நீங்கள் வந்து இதை ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். இப்போ லைக் வந்து பாஸ்போர்ட் ஆக்ட் இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி பாஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாசிங் த போர்ட், டிராவல் டாக்குமெண்ட், அவ்வளோதான். ஸோ இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வேணால் கொண்டு வரலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆதார்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடிலையோ ஏதாவது ஒன்று அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை வச்சு லைக் வந்து இந்த 3 டாக்குமெண்ட் இப்போ நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னா பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, நேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா,
இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு 3 வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு ப்ரூஃபாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வரலாம். இல்லை சிட்டிசன்ஷிப் ஆக்டவே அமெண்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு சேஞ்சஸை வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா புதுசாக அந்த யூனிவர்சல் கார்டு ஒன்று இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை கிரியேட் பண்ணுற வகையில் எதையாவது ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா சான்சஸ் இருக்கு. பட் இதில் எக்கச்சக்க சேலஞ்சஸ் வந்து இருக்குது. எப்படி அப்படின்னா, ஆதார் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க, 2016 ஒன்று கொண்டு வந்தாங்க. அதோட ப்ராசஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஏகப்பட்ட கரெக்ஷன். இன்னைக்கு ஆதார் சென்டரில் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த சென்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் கூட்டம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு கரெக்ஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் அவ்வளோ பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இப்போ இனிமேல் நீங்கள் புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும், எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அந்த டாக்குமெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளமே நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். அண்ட் மேன் பவரை வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபண்டு அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ஆஸ் எ இண்டிவிஜுவலாக நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு பதிலாக எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து இனிமேல் வந்து சிட்டிசன்ஷிப்காக நீங்கள் ப்ரூஃப்க்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா என்னவா, அது ஒன்றும் வந்து தெரியல. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை, இந்த சிட்டிசன்ஷிப் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிலைமை. இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் வந்து கடைசியில் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்துட்டு ப்ரூஃப் எல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தான் ஃபைனலாக ரிசல்ட். பட் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு யூனிவர்சல் டாக்குமெண்ட் நம்மளுக்கு ப்ராப்பராக கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் வீடியோவை தொடர்ந்து பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஹாவ் அ நைஸ் டே.